2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க. நீங்கள் கவனிக்கிற பிள்ளைங்க கருத்தாக கவனிங்க. இதிலிருந்து தான் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். குஷ்டரோகியான 4 பேர் கொஞ்சம் வேகமா ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் அங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். எல்லாரும் 9வது வசனத்தை சேர்ந்து படிக்க போகிறோம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார். எல்லாரும் சேர்ந்து சகோதரர்கள் சகோதரிகள் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்ம வாசிக்க கேட்ட பகுதி ரொம்ப விளக்கமாக இருந்துச்சு. சகோதரி வாசிச்சாங்க, நமக்கு புரியும்படி அதை நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஸோ எனக்கு இந்த மெசேஜை முழுவதும் முடிக்கணும்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நமக்கு ஒரு காரியத்தை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் கவனமாக நீங்கள் வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். சின்ன பிள்ளைங்களும் கவனிக்கணும் வசனத்தை, சரிங்களா? யாரும் கவனத்தை சிதற விடக்கூடாது. ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். வசனம்தான் ஒரு மனுஷனை மாற்ற ஆரம்பிக்கும், உணர்வடைய ஆரம்பிக்கும். நம்ம வீடுகளுக்கு போய் நம்ம தேவனோட வாழணும்னா இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம், சரிங்களா? கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இஸ்ரவேல் தேசம் அன்றைக்கு சீரிய இராணுவத்தால் சூழ பாளையமிடப்பட்டு இருந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இப்போ யார் முகாமிட்டு இருக்கிறாங்க? சீரிய தேசத்தினுடைய இராணுவம் முகாமிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு தேசத்தை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றிலும் அந்த தேசத்தை அடைச்சிருவாங்க. எந்த வெளியிலிருந்து உணவுப் பொருட்கள் உள்ளே வரவிடாதபடிக்கு, உள்ளே இருக்கிறவங்க எவனும் வெளியே வரவிடாதபடிக்கு அதை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ நாட்கள் போக 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 அந்த தேசம் ரொம்ப சிரமத்திற்குள்ளாக ஆரம்பிக்கும். அதன் பிறகு யுத்தங்கள் செய்வது வழக்கம். அப்போ இஸ்ரவேலை சுற்றிலும் இந்த சீரிய படை சுற்றிலும் என்ன பண்ணியாச்சு, மையமிட்டாச்சு. இன்றைக்கும் பாருங்க, ஏன் நம்ம தேசத்தில் நிறைய இடத்துல யுத்தம் வருகிறது? ரஷ்யா ஏன் உக்ரைனோட சண்டை போடுதுன்னா,
வேறு தேசங்கள் உக்ரைன் மூலியமா ரஷ்யாவுக்குள்ள வந்துருவாங்க. அதனால உக்ரைனை பிடிக்கணும். நம்ம நாட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டை நம்ம சாதகமாக்கிட்டோம்னா மற்ற நாடுகள் உள்ள வராது. ஏன் இன்னைக்கு சைனா இந்தியாவோட அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது, ஏன் பக்கத்துல இருக்கிற நாடுகள் பிரச்சனை பண்ணுதுன்னா அந்த அருகில் இருக்கிற நாடுகளை தன்வசப்படுத்த பார்ப்பாங்க, அந்நியர்கள் உள்ள வர விடாதபடிக்கு. அப்ப அன்னைக்கு இஸ்ரவேலை சுற்றிலும் சீரிய இராணுவம் முகாமிட்டு இருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்கிறவைகளை வைத்தே சாப்பிட்டு 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 எல்லா உணவு பொருளும் என்ன ஆகுது, அங்க தீர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு எஸ்ரா பிரதர் கவனிக்கிறீங்களா? அப்போ என்ன வருது, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு கடைக்கே போகாம வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை எத்தனை நாள் வச்சு சாப்பிடுவோம்? சாப்பிட முடியாது. ஒரு பொருளை வாங்க கடைக்கு போய் தான் ஆகணும். அப்போ அந்த நிலைமை தான் அங்கே இஸ்ரவேலுக்கு. அப்போ இஸ்ரவேல் இருக்கிற உணவு காரியங்களை வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் தீர்ந்தாச்சு. இப்போ வெளியவும் போனால் சீரியா என்ன பண்ணிடும், பிடிச்சிரும். இங்கே யுத்தத்துக்கு வழி இல்லை. அன்னைக்கு அவ்வளோ தூரம் ரொம்ப தோய்ந்து போய் இஸ்ரவேல் தேசம் இருக்குது. இப்போ தேசத்துக்குள்ள பயங்கர பஞ்சம், ஆகாரத்திற்கு வழி இல்லை. இப்போ அதை ரொம்ப விளக்க முடியல, நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்ற. பஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்ரவேலுடைய ராஜா அவர் உப்பிரிக்கையில உலாவும் பொழுது கீழே இருந்து 2 சகோதரிகள் சத்தம் எடுக்கிறாங்க, ராஜா எனக்கு நியாயத்துக்கு, எனக்கு எப்படியாவது நியாயம் எனக்கு கொடுங்க, என்னம்மா பிரச்சனை, நானே ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கிறோம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லுது, சகோதரி நேற்றுக்கு இவ சொன்னா ரொம்ப பஞ்சமா இருக்குது, இன்னைக்கு நம்ம பிள்ளைய என்ன பண்ணுவோம், கொன்று அந்த பிள்ளையை சமைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம்னு சொன்னதுக்கு உன் பிள்ளையை சாப்பிடுவோம், நாளைக்கு யார் பிள்ளையை சாப்பிடலாம், என் பிள்ளையை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா அதை நம்பி நான் என்ன பண்ணினேன், என் பிள்ளையை நான் என்ன பண்ணேன், கொன்று சாப்பிட்டோம், இன்னைக்கு உன் பிள்ளைய தான் கேட்டா இவ தரமாட்டிக்கிறா. அப்ப எந்த அளவுக்கு பஞ்சம் பாருங்க, பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவிற்கு பஞ்சம். அப்ப இதை நீங்க விளங்கி கொள்ளுங்க, அவ்வளவு கொடிய பஞ்சத்தை. இதை ராஜா கேட்டதும் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு அழுகிறான் மனுஷன். ஐயோ, இந்த அளவுக்கு என் தேசம் ஆகிருச்சா, இந்த அளவுக்கு பஞ்சமா, இதுல இருந்து என்ன பண்ண போறோம்? இதற்கு காரணம் யாரு? இந்த மனுஷன் எலிசா தான். அவனை போய் பார்த்து ஆவன்னு சொல்லிட்டு கோபத்தோட எலிசாவை பார்க்க சில அதிகாரிகளை அனுப்பி விடுகிறார். பின்பதாகவே யார் வருகிறார்? ராஜாவை வருகிறார். அப்ப எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த மனுஷன் வர்ற சத்தத்தை கேட்டே எலிசா சொல்றாரு, பின்னாடி யாரு வரா, ராஜா பார்க்க வரான், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறத இங்க பார்க்க முடிகிறது. என்ன வார்த்தை அவர் சொல்லுகிறார், அதை தான் வாசிக்க கேட்டோம். 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எலிசா என்ன வார்த்தையை சொல்லுகிறார், 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும், அப்படின்னா 1 வெள்ளி பணத்திற்கு, சரியா, உங்க உதாரணத்துக்கு புரிஞ்சுன்னா 1 ரூபான்னு வச்சுக்கிடுங்க, சரிங்களா. 1 மரக்கால் கோதுமை அப்படின்னா 1 கிலோன்னு வச்சுக்கிடுவோம் நம்ம புரியறதுக்காக. 1 கிலோ கோதுமை 1 ரூபாய்க்கும், 2 மரக்கால் வார்கோதுமை 2 சேக்கலுக்கும், அப்படின்னா 2 வெள்ளிக்காசு இல்லை 2 ரூபான்னு வச்சுக்கோங்க புரியறதுக்காக, விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எனக்காக இன்னொரு முறை சொல்றீங்களா? நல்லா இருந்துச்சு. அப்போ நிலைமை என்ன, நேற்றைக்கு வரைக்கும் நிலைமை என்ன, பிள்ளையை சாப்பிடுற நிலைமை தேசத்துல. ஆனா இவர் சொல்றாரு, நாளை இந்நேரத்துல, இப்போ நாளைக்கு இந்த நேரத்துல 1 மரக்கால் கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாத்தியமே இல்லை, பஞ்சம் தலைதெறிக்க இருக்குது, பிள்ளையவே கொன்னு அம்மாவே சாப்பிடுற நிலைமை. பிள்ளைகள் பார்க்குது, என்னது ஆகா அப்படின்னு. அப்போ இவ்வளவு தூரம் பஞ்சத்தில் இருக்கும்போது எலிசா சொல்றாரு, நாளைக்கு இந்நேரத்தில் 1 ரூபாய்க்கு 1 கிலோ கோதுமை என்ன பண்ணப்படும், விற்கப்படும். இன்னைக்கே அப்படி கிடையாது அப்படின்னு நம்ப முடியல. அப்போ ராஜாவுக்கு உதவியா இருந்த பிரதானி, பக்கபலமா இருந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறாரு 2வது வசனத்துல, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, எலிசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் கதவுகளை மதவுகளை உண்டாக்கினாலும் திறந்தாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், எலிசா, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனால் அதிலே
சாப்பிட மாட்டாய் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மனுஷன் கேட்குறான், ராஜாவுக்கு கொடுக்குற சாத்தியமே இல்லை, வானத்தில் கதவை திறந்து கொட்டுனாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராது, இது முடியவே முடியாது. எலிசா சொல்றாரு, நாளைக்கு நடக்கும், ஆனால் மகனை நீ சாப்பிட மாட்ட, சும்மா இருந்தா சாப்பிட்டுருப்ப. இந்த மனுஷன் தேவையில்லாம வாய் விட்டதுனால எலிசா டக்குன்னு சொல்றாரு, நாளைக்கு நடக்கும்பா, ஆனா நீ என்ன பண்ண மாட்ட, சாப்பிட மாட்ட. அப்ப சாப்பிடறனா எங்க போவாரு, எங்க போவாரு சாப்பிடறனா? அப்ப தேவையில்லாம ஒரு வார்த்தையை விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் ஒரு வார்த்தையை பேசுகிறார். சாத்தியமே இல்லை, அது எப்படி நடக்கும்? 2024 வரைக்கும் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் 2025 எப்படி இருக்கும்? எது மாறப்போகுது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுறாரா, செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய கை குறுகி போகல. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமா, பாட்டியை பார்த்து தான் சொல்றாரு. எந்த பாட்டி? சாராள் பாட்டியை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு பிராண காலத்துல ஒரு குழந்தைய நீ என்ன பண்ணிருப்ப, நீ வச்சிருப்ப, இந்த அம்மாக்கு சிரி தாங்கல, அது எப்படி? வாய்ப்பே இல்லப்பா, எனக்கு கிழவிக்கு நடக்குமா? கர்த்தர் செஞ்சாரா செய்யலையா? மார்த்தாலையும் மரியாதையும் பார்த்து சொல்றாரு, கல்லறையை தரமா, உன் தம்பி உன் சகோதரன் வெளியே வருவான். ஆண்டவர் நாரி போய்கிட்டு இருக்க, ஆண்டவர் அவன் சரீரம் நாரிக்கிட்டு இருக்கு, நீ கதவை தர, நீ கல்ல தள்ளு, அவன் வெளியே வருவான். அப்போ ஆண்டவரால் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு அற்புதமான காரியம் இன்னும் இந்த உலகத்துல கிடையாது. எல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியும். நம்புற பிள்ளைங்க கையை தட்டி அப்பாவை நல்ல விசுவாசத்தோட, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, உங்க நிலைமை எப்படின்னா இருக்கு பாருங்க. நேற்றை இந்த பிள்ளைய கொண்டிருக்கு சாப்பாட்டுக்காக, இன்னைக்கு உன் பிள்ளையை தானும்போது அவன் என்ன பண்ணிட்டான், வாய்ப்பே இல்லைப்பா, நான் தரமாட்டேன். அதுதான் அம்மா. பசிக்காண்டி என்ன பண்ணிட்டா. சரி, இது வேற பக்கம் போய் நம்ம சுருக்கமாக வேற பேச வேண்டியது இருக்குது, ரொம்ப உங்களுக்கு வியாக்கியானம் பண்ண முடியல என்னால். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெரிய உபத்திரவம், கஷ்டம், என்ன பண்ணியிருப்பீங்க? நம்மளும் என்ன சொல்லியிருப்போம், ஆமாம் பாஸ்டர், நீர் சும்மா எதையாவது மைக்கில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பேசுவீங்க, அது எப்படி நான் நல்லாவா இருக்க முடியும், நான் ஆசீர்வாதம், அது வாய்ப்பே இல்லை பாஸ்டர். அப்போ நான் அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சிஸ்டர், அதெல்லாம் நடக்கும், நல்லா இருப்பீங்க சிஸ்டர், அப்படி சொன்னா தான் அடுத்த வாரம் வருவீங்க. உண்மையா இல்லையா? இல்லைன்னா இவர் மனுஷனா மனுஷன். இங்க எலிசாவை பாருங்க, அதுதான் சொல்ற, தேவ வார்த்தை என்பது எலிசா வார்த்தை இல்ல, தேவ வார்த்தை. வேதம் சொல்லுது தேவ மனுஷன். எலிசா சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தை வருதுன்னா அது யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உங்களோட பேசினாலும், நீங்க பைபிளை படிக்கும் பொழுது பேச சந்தேகப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்யறதுக்காக தான் பேசி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜப வேலையில் இன்னைக்கு சாட்சி சொல்ல கேட்டோம்ல பாருங்க, கனவுல பாக்குறாங்க கற்பாம்பூச்சிய, இல்ல அது என்ன பூச்சி, பூரான பாக்குறாங்க, பார்த்தா நிஜமாவே, ஆனா ஏதாச்சும் பண்ணிச்சா? இல்ல. சோ அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், எந்த தீங்கும் உங்களை அணுகவே அணுகாது. இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாக, கர்த்தருடைய கூடாரத்தில் வருவதற்கு முன்பதாக நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். எப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்தோமோ கர்த்தரே நமக்கு துணையா இருந்து பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்ப எலிசா சொல்ற, நாளைக்கு இந்நேரத்தில் ₹1 இதெல்லாம் விற்கும்டா, நம்ம எல்லாம் சாப்பிட போறோம். வேலைக்காரன் அவர் சொல்ற, பிரதானி வாய்ப்பே இல்லை, நீ சாப்பிட மாட்ட போ அப்படின்னு சொல்லியாச்சு. நடந்தது என்ன? ஹெட்லைன் நியூஸ். என்ன நடந்துச்சு அதுக்கு இடையில? வசனத்தை நல்லா கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். 3வது வசனத்துல இப்ப பாருங்க, படம் ஆரம்பிக்குது. 3வது வசனத்துல எல்லாரும் கொஞ்சம் வாருங்க, என்ன கவனிங்க. அப்ப அங்க ஒரு 2 குஷ்டரோகி இருக்கிறான். இஸ்ரவேலில் ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, குஷ்டரோகிக்கு எங்க இடம் கிடையாது, இஸ்ரவேலுடைய தேசத்துக்குள்ள இடம் கிடையாது, அவன் வெளியேத்தான் இருக்கணும். அது மோசையினுடைய சகோதரி மிரியாமுக்கே ஒரு பொட்டளவுக்கு குஷ்டம் வந்தாலும் ஆள் எங்க போயிடணும்? ஊருக்கு வெளியே, வெரி குட், பாளையத்துக்கு வெளியே போயிடணும். அப்ப இந்த 2 குஷ்டரோகி ரொம்ப காலமா எங்க தான் இருக்கான்? வெளியில தான் இருக்கிறான். ஊருக்குள்ள இருக்கிறவனுக்கும் சாப்பாடு கிடையாது, வெளியில இருக்கிறவனுக்கு இவனுக்கு என்ன கிடையாது. ஏன்னா யாராவது வெளியே பிச்சை போட்டா உண்டு, இந்தான்னு சொல்லி சாப்பாடை தூக்கி போட்டாதான் இவருக்கு வயிறு ஆறு. ஆனா உள்ளேயே யாரை மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? உள்ளேயே
சைல்டெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது, மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த குஷ்டரோகிக்கு ஒன்றுத்துக்கு வாழ்வாதாரம் இல்லை. இப்போ குஷ்டரோகிக்கு ஒரு வெளிப்பாடு வருது. அந்த குஷ்டரோகி சொல்கிறான், குஷ்டரோகிகளான 4 பேர், நான் 2 பேர் சொல்லிட்டேனோ, 4 பேர் ஒளிமுக வாசலில், அதுதான் வாசலுக்கு எல்லை, சரியா, ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? இங்கே இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது, சாக வேண்டியது என்ன? நம்ம கொஞ்சம் பட்டணத்துக்குள்ள போவோம் என்றால் பட்டணத்திலையும் பஞ்சம் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயும் சாவோம், இங்கேயும் சாவோம். எங்கே இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? வேற வாய்ப்பே இல்லை. எங்கே இருந்தாலும் என்னதான் சாவு நிச்சயம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சீரியருடைய பாளையம் அங்கே முகாமிட்டு இருக்குதுல்ல, அங்கே போனோம்னா அவன் நம்மளை கொன்னா கொல்லட்டும், இங்கேருந்து சாவறதுக்கு அங்கே போயே சாகலாம். ஆனால் ஒருவேளை அங்கே ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா வாழலாம்ல. நமக்கு எங்கே இருந்தாலும் பிழைப்புக்கு வழி இல்லை, எதுக்கு இங்கேருந்தே சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பானே, வா 4 பேர் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அந்த மனுஷங்கிட்ட சீரியருடைய பாளையத்துக்கு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீரியருடைய பாளையத்துக்கு போகிறாங்க. வலது கையை உயர்த்தி வாயை திறந்து ஒரு அல்லேலூயா. அப்பா கேட்க அருமையாக இருந்துச்சு. இப்போ பாளையத்துக்குள்ளே போனது தான். போக 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 நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. போனால் தூரத்திலிருந்தே இப்போ பாருங்க, நம்ம இந்தியா பார்டரை தாண்டினோம்னாலே பாகிஸ்தான்காரன் அவன் அம்பு விட மாட்டான், குண்டு விட்டுருவான். அம்பு பழைய காலம்ல அவன் என்ன விட்டுருவான். ஆமாம், நாங்கள் வெஸ்ட் பெங்கால் கல்கட்டாவில் படிச்சிருக்கும் பொழுது எங்களை பங்களாதேஷ், அதாவது பங்களாதேஷ் நம்ம ஊரில், அது ஃபாரின் பக்கத்து நாடு, சரியா, பங்களாதேஷ் பார்டரை காட்டி தரேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் வந்தோம், என்னடா வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களே பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பார்டரில் ஒரு இடத்துல பக்கத்தில் ஒரு ஆறு, பெருசாக ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றை தாண்டினோம்னா என்னது, பங்களாதேஷ். ஆற்றுக்கு இந்த பக்கம் இந்தியா, வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா. ஸோ அப்போ எங்களெல்லாம் அந்த ஆற்றோரம் நிற்க வச்சு பாருங்கள், அதுதான் என்னது, பங்களாதேஷ் பார்டர் அப்படின்னு பார்த்தா அங்கே எல்லாரும் கண்ணை வச்சுக்கிட்டு ஆத்தோரமாக பெரிய பெரிய இந்த டென்ட்டு போடுவாங்கல்ல, அந்த டென்ட்டில் அங்கே 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 என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆட்கள் நின்றுட்டு அங்கேருந்து எங்களை பார்க்குறான். அதில் ஒருத்தர் எதை பார்க்குறான், அது என்ன சொல்லுவோம், ஆமாம் நாங்கள் எல்லாம் இவனுங்க சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறானுங்களா இல்லை நம்மளை சுத்து போட வந்திருக்கிறானுங்களா அப்படின்ட்டு அந்த பங்களாதேஷ் இராணுவ வீரர்கள் கண்ணெல்லாம் வச்சு நிற்க நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் ஆற்றுல இறங்கணுமோ டப டப டபன்ட்டு போட்டுருவோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த குஷ்டரோகிகளுடைய நிலைமை என்னதுதான், ஆமாம் சீரியருடைய பாலியத்துக்கு போனால் எது பறந்து குத்தும், அம்பு பறந்து குத்தும். சரிங்களா சிஸ்டர், ரெடியா? சாயங்காலம் ஃபங்க்ஷன் ரெடி தானே, வீட்டு கூட்டம் எல்லாம் ரெடி தானே, எல்லாரும் வந்துருவாங்கல்ல, அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இன்னும் கொஞ்ச நாள் வண்டி சார்ஜில் ஓடும். சரி இங்கே பாருங்க பிரதர், அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், அம்பு குத்தும், சரியா? இப்போ இங்க பாளையத்துக்குள்ள போனது தான் அங்க நடக்கிற காரியம் என்ன, இங்க பாருங்க 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து, அதாவது எலிசா காலையில டைலாக் விட்டுருக்கிறார், நாளைக்கு இந்நேரத்தில் என்ன நடக்கும், ₹1 கோதுமை கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ராத்திரி நடக்குது இந்த காட்சி. நாளைக்கு காலையில் எது வித்து ஆகணும், ₹1 கோதுமை கொடுத்து ஆகணும், சரியா? இப்போ ராத்திரி என்ன நடக்குது, இப்போ சீரியருடைய இராணுவத்துக்குள்ள போனாங்கன்னா சீரியருடைய பாளையத்தில் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். குஷ்டரோகி இங்கே ஒளிஞ்சு 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 போகிறான். இப்போ பாளையத்தினுடைய எல்லைக்குள்ளேயே வந்தாச்சு, பாளையத்தின் முன்னணியிலேயே வந்தாச்சு, ஒருத்தனை கூட காணும். இவனுங்க பார்க்குறேன், இத்தனை நாள் இவனுங்க இங்கே இருக்கிறானுங்க நினச்சிட்டுல, நம்ம ஆட்கள்லாம் எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளே பசியும் பட்டினியுமா சைல்டெல்லாம் மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா ஒருத்தனையுமே, ராஜா பிரதர் ஒருத்தன் இல்லை பிரதர், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் எஸ்ரா பிரதர், ஒருத்தன் இல்லை. சிரிப்பை பாரு, இப்போதான் உற்சாகம் வருது சொல்ல சொல்லதான். ஒருத்தனை கூட எப்படி இருந்திருக்கும், என்ன நடந்துச்சுன்னு உள்ள போய் பார்த்தா உள்ள போறாங்க. 6வது வசனம், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும், நல்லா கவனிங்க அமராதீஷ் சார், கவனிங்க, இராணுவத்துக்குள்ள ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும்
எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இவனுங்களே கற்பனை பண்ணிக்கிட்டானுங்க. என கேட்ட சத்தம் எப்படி? ரதங்களுடைய சத்தம், குதிரைகளுடைய சத்தம். ஆண்டவர் ஆம்பிளிஃபயரை போட்டு சவுண்ட் ஸ்பீக்கர்ல விட்டுருப்பாரு நினைக்கிறேன். பரலோகத்துல இருந்து கேட்ட சத்தம் எப்படி? சில இடத்துல நம்ம சவுண்ட்லாம் ரெடி பண்ணி திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க, நெஞ்செல்லாம் வெடிச்ச மாதிரி. நான் கூட சொல்லுவேன், டே உங்க பாஸ்டர் சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வர துமீர்னு மனசு பக்கணும். அந்த மாதிரி கண்டினியூவா போட்டிருக்கிறாரு. இடி சத்தம் நம்ம ஊர்ல இப்போ கொஞ்ச நாளா கேட்குதுங்க, சந்தோஷமா இருக்கு. இதே அந்த இடி சத்தம் அதிகமாக கேட்டுச்சுன்னா நான் ஒரு இடி வந்தோடனே மெயினெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா போன முறை கொஞ்சம் எல்லாம் பீஸ் அடிச்சுட்டு போனதுனால சத்தம் கேட்டவுடனே என்ன பண்ணிடுவேன், ஆஃப் பண்ணிடுவேன். இது ரொம்ப கேட்டுச்சுன்னா பயம் வருமா வராதா? இங்கே என்ன சத்தம் கேட்குது? இடி சத்தம்லாம் கேட்கல. குதிரை ஓடனா என்ன சத்தம் கேட்கும்? சாதா டொச்சுக்கெல்லாம் கேட்கல. ராணுவ குதிரை ஓடனா என்ன சத்தம் பிரதர் கேட்கும்? அந்த சத்தம் கேட்குது, காது அடைக்குது. ரதம் ஓடின சத்தம் கேட்குது. வேற என்ன சத்தம்? இரைச்சல், மகா ராணுவத்தின் இரைச்சல். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது இவன் நினைச்சான், இஸ்ரவேல்காரர் ரொம்ப நாளா பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கான். இவன் பிளான் பண்ணிட்டான், பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் கூப்பிட்டுட்டு வா சண்டைக்கு போவோம். இன்னைக்கு காசாவில் யுத்தம் நடக்குது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூப்பிட்றான், வாங்கலாண்டா எல்லா இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து போய் யாரை க்ளோஸ் பண்ணுவோம், இஸ்ரவேலை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் பயந்து போயிருக்கிறான். அவன் நம்மளை முடிச்சு விட்டுருவான், நம்ம யுத்தத்துக்கு போகக்கூடாது. அப்போ இவன் நினைக்கிறான், எல்லாம் சுற்றி இருக்கிற நாடெல்லாம் கூட்டிட்டு வந்து நமக்கு நேரம் வந்துட்டா தான் இவ்வளவு சத்தம் சொல்லிட்டு துண்டை காணும், துணியை காணும்னு சொல்லி சீரிய படைகள் ஒரே ஓட்டம். கைத்தட்டிடக்கூடாது யாரும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இப்படியே கேட்கணும் பிரசங்கத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன இப்படிலாம் பிரசங்கம் கேட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, தட்டுங்க பிள்ளைகளா, நல்லா கையை தட்டி. அப்படியே பிரசங்கத்துல மூழ்கி போயிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு நேரம் வரட்டுமே, கர்த்தர் இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, உனக்கு விரோதமா எத்தனை காரியம் எழும்பினாலும் உன் கண்களில எதிரிய தேடியும் நீ காணாதிருப்ப, சத்ருவை தேடியும் நீ காணாதிருப்ப. இஸ்ரவேலின் தேவன் நமக்கு துணை இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உன் எல்லைக்குள்ள ஒருவனையும் வர விட மாட்டார். இங்க போய் பார்க்கறாங்க, குஷ்டரோகி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாகவே விட்டு தங்கள் பிராணனை மாத்திரம் தப்பும்படி ஓடி போனாங்க. ஓடுறவன் குதிரை எடுத்துட்டலடா, நீ ஓடி இருக்கணும். கவனிச்சிங்களா? பிரச்சனை வருதுன்னா பிரதர், நம்ம பிரச்சனை வருதுன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போக மாட்டோமா? பைக்கை விட்டுட்டு ஒரு மனுஷன் போறான், அவன் என்ன நிலைமையில போறான்? நான் ஒரு சில வருடத்துக்கு படிக்கிற காலத்தில் ஒரு பிரச்சனை, அப்போ பைக்கை விட்டுட்டு அந்த பிரச்சனையின் மன அழுத்தம் தாங்க முடியாம நடந்தே வீட்டுக்கு வந்துட்டேன். ராத்திரி ஆகுது, வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, இல்லை உன் பைக்கை எங்கடா காணோம்? அப்போதான் ஞாபகம் வருது, பைக்கை எங்கே விட்டுட்டு வந்துட்டேன்? ஒரு தெருவில் விட்டுட்டு மனசு பாரத்தில் நான் பைக்கில் வந்தனா நடந்து வந்தனா எங்கே வந்தனே தெரியாமல் நடந்தே எங்கே போயிருக்கிறேன். சில நேரம் நமக்கு அந்த பதட்டத்தில், நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், விசுவாச வீட்டுக்கு. அவங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்தி என்னை அனுப்பி வச்சாங்க, நல்ல விசுவாச பிள்ளைகள். அப்போ அந்த வீட்டிலேருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கள்ளிக்குளத்துக்கு நான் வண்டியில் வராமல் நேராக விசுவாசி வீட்டுக்கு போயிட்டேன். இது நடந்த சம்பவம். வீட்டுக்கு வரணும், நான் எங்கே வரணும்? பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கள்ளிக்குளத்துக்கு வராமல் மனசுக்கு என்னமோ ஒரு அதுதான் முதல் அனுபவம், அவமானத்தின் முதல் அனுபவம் அங்கேருந்து ஆரம்பிக்குது எனக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேராக வண்டி எங்கே போகுது? விசுவாசி வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாரும் பாஸ்டர் ப்ரைஸ்லான்னு சொன்னோட தான் எனக்கு நினைவு வருது, ஐயோ வண்டி எங்கே விட்டுட்டோம், மாற்றி விசுவாசி வீட்டுக்கெல்லாம் விட்டுட்டோம். அப்புறம் பாஸ்டர் என்ன இல்லை நல்லா இருக்கிறீங்களா? அவ்வளோ மனசில் அம்பெல்லாம் குத்தி எடுத்து வச்சிருக்கு முன்னாடி, நல்லா இருக்கிறீங்களா? இல்லை சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜபத்தையும் பண்ணிட்டு யார் வரா வண்டியில். ஸோ உண்மையாக சொல்கிற சில நேரங்கள் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆண்டவர் இங்க அப்படி ஒரு கலக்கத்தை கொடுத்ததுனால பைபிள் சொல்லியிருக்குது, இருந்த பொருளை வச்சுக்கிட்டு கால்நடையாவே யார் ஓடிட்டா? சீரியர்கள் ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. இப்போ படத்தினுடைய மைய பகுதி வருது.
குஷ்டரோகிகள் அந்த 4 பேர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? சந்தோஷத்தை பாருங்களேன் உங்களுக்கு. 8வது வசனத்தை படிங்க சிஸ்டர். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும். நல்லா கவனிங்க. இப்போ இவனுக்கு பல நாள் பட்டினி. இப்போ நல்லா கவனிக்கிறீங்களாப்பா? பல நாள் பட்டினி. இப்போ போனாங்க என்ன இருக்குது? அவன் தான் அதை விட்டுட்டு போயிட்டானே. சாப்பாடு பலகாரம் அது இதுன்னு இருக்கு. போனோடனே கையெல்லாம் கழுவலை. எங்கேருந்து கழுவ? போட்டு வாங்குன்னு வாங்கி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஆகா சாப்பாடு மட்டுமா? இப்போ பாருங்க, அதிலிருந்த வெள்ளியையும் பொன்னையும். பொண்ணுனா இருந்து பொம்பளை கிடையாது, பிள்ளை கிடையாது, கோல்டு, பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாங்க. கவனிங்க பாப்போம், எப்படிப்பட்ட திறமை பாருங்க இவங்க 2 பேர் 4 பேருக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அள்ளி அள்ளி கொண்டு வராங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு, கவனிங்க பாப்போம், வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி ஒளிச்சு வைக்கிறாங்க. ஒளிச்சு வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றான்? திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து. இப்ப ஏகப்பட்ட கூடாரம் இருக்குமா? நாளைக்கு காலையில பாக்குறீங்க, கள்ளிக்குளத்துல ஒருத்தன் கிடையாது, சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தன் கிடையாது. அந்த ரோட்ல போனா என்ன ஸ்டார் பண்ணுவீங்க? உங்களை கேட்க கூடாது, பசங்களை கேட்கணும். தம்பிங்களா போறீங்கடா, ஒருத்தன் இல்ல. போய் பாக்குறீங்க அனனியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு, என்ன அனனியாலையும் சப்பிராலையும் காணும். அது வேற அனனியாவோ தெரியல. போய் பார்க்குறீங்க யாரையும் காணும். அடுத்த கடைக்கு போறீங்க யாரையும் காணும். இப்போ என்ன தோணும்? கிடைக்குது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இவன் ஒவ்வொரு கூடாரத்திற்கும் பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே என்ன பண்றான்? என்னென்ன இருக்குதோ அப்படியே எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஒளிச்சு வைக்கிறான். இதே ஜாலியா கொஞ்ச நேரமா என்ன நடக்குது? வள்ளியூருக்கு போறீங்கம்மா, தங்கமயில் சும்மா கிடக்குது, செல்வி ஜுவல்லரி சும்மா கிடக்குது, வேற என்னெல்லாம் கிடக்குன்னு தெரியலையே. ஆமா, ஜம்முனூரும் சும்மா தான் கிடக்குது. என்ன தோணும்? அடாடாடா, இதோ திறந்த வாசல உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன்னு சொன்னாரு, இதுதானா? ஏடு போடு, அம்புட்டி களத்தி தூக்க முடியுதா இல்லையோ? என்ன ராஜா பிரதர் முடி மனைவிக்கு போன் பண்ணிங்க, கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னு வந்து சொல்லுதேன். உடனே வருவீங்களா? தான் இல்லை, இங்கே நிறைய வேலை கிடக்கு, கொஞ்சம் எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும். எடுத்துட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போய் என்ன பண்ணுவார்? எங்கேயாச்சும் வைப்போம். இந்த மாதிரிங்க கூடாரம் விட்டு அப்படியே எள்ளி அடுக்கெல்லாம் நேரம் இல்லை, எள்ளி தூக்கி வச்சுக்கிட்டு இதே வேலையா நடக்குது. அதுக்கப்புறம் தாங்க இடைவேளைக்கு அப்புறம் என்ன மாறுது பாருங்களேன். 9வது வசனத்தை எல்லாரும் படிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனை யாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார். கைகளை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சந்தோஷமா. அல்லேலூயா. இவன் போதுன்ற அளவுக்கு எடுத்து கொண்டு வந்து வச்ச பிறகு அவன் மனசாட்சி குத்த ஆரம்பிச்சோன்ன ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்றாங்க, நம்ம செய்கிறது என்ன கிடையாது? நியாயமே கிடையாது. ஏன்னா நம்ம தேசமே எப்படி இருக்குது? பஞ்சத்துல பிள்ளைகளை சாப்பிட்டு வேதனையில கண்ணீரோடு இருக்கிறாங்க. இங்க நடந்த அற்புதத்தை, இங்க இருக்கிற சம்பவத்தை நம்ம போய் என்ன பண்ண போறோம்? நம்ம போய் அவங்களுக்கு சொல்லலாம், இந்த நாள் ஒரு நற்செய்தி அறிவிக்கிற நாள். ராத்திரி நேரம் நடக்குங்க இந்த காரியம், ராத்திரி நேரம் நடக்குது. பகல்ல எலிசா சொல்லுகிற, நாளைக்கு இந்த நேரத்துல 1 ரூபாய்க்கு கோதுமை கிடைக்கும்டா. எவனும் நம்பல. ஆண்டவர் ராத்திரிய சூழலை மாற்ற ஆரம்பித்தார். சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. சாத்தியமே இல்லை. கர்த்தர் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குறது அவருடைய பாணி. நல்ல கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். இந்த கள்ளிக்குளத்துல வள்ளியூர் நம்ம சபையில இவ்வளவு ஆத்துமாக்களா? சாத்தியம் இல்லப்பா. அது பரிதாபம். 4 பிள்ளைகள் வள்ளியூர்ல இருந்து வரும், இங்க இருந்து 4 பிள்ளைகள் வரும். சாத்தியமே இல்லை பாஸ்டர். 7 நாள் ஜெபத்துக்கு ஒரு பையன் வரமாட்டான். வேணா பாருங்களேன் பார்ப்போம். நாங்க 4 பேர் வருவோம், வேற யாரும் வரமாட்டாங்க. இல்ல, சாத்தியம் இல்லாத ஒன்ன தூக்கிட்டு வர்றதா அப்பா வேலை. தட்ட மாட்டேங்கிற பாரு. வரலனாலும் வர வை. கொல்ல போறோம் பார்த்துக்கோ. சாத்தியம் இல்லாதத கர்த்தர் சாத்தியமாக்குறது அவருடைய ஸ்டைல்.
நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் நடக்காது, என் பிரச்சனை மாறாது, என் கடன் மாறாது, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடையாது. என்னென்ன கிடையாது நடக்காதுன்னு சொல்றீங்களோ, ஒரு தீர்க்கதரிசியா ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், வருகிற நாட்களில உன் கண்கள் அதை காணும், நீ சாட்சியாய் வந்து நிப்ப. அல்லேலூயா. எல்லாரும் சாக போறேன்னு சொன்னவங்க தான் அன்னத்தாய் சார் இன்னைக்கு ஜாலியா நல்லபடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னானுங்களே இது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பாடி விழுந்துரும்னா, நீ கர்த்தர் பாருங்க நீங்க ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு உங்களையும் என்னையும் எத்தனை பேர் எப்படி வேணாலும் சொல்லலாம், இந்த ஊழியத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம், உன் குடும்பத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் தலைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, இந்த குஷ்டரோகிகள் பார்த்து சொல்றாங்க, நம்ம செய்கிறது நியாயம் அல்ல. இனிமே தான் மெசேஜே ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு பேக்ரவுண்டை தான் சொல்லி இருக்கிறேன். இனிதான் சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லட்டுமா இல்லை இதே குஜாலில் முடிச்சிருவோமா? ஆமா, பாருங்க, நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இந்த குஷ்டரோகிகள் சொல்றாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. சொல்லுங்க, நாம் செய்கிறது. அப்ப அந்த குஷ்டரோகிகளுக்கு அது அநியாயமாய் தெரிந்தது. நல்லா கவனிங்கம்மா, ஒருத்தன் கூட குஷ்டரோகி உதவி செய்யல, ஒருத்தன் கூட கரிசனையா கேட்கல. ஏன்னா அவன் நிலைமையே வேற, அவனுக்கே ஒத்த கண்ணு குருடாய் போய் நிக்குது, நமக்கே ஒண்ணுமில்லை, எங்கிருந்து இவனை காப்பாத்த. ஆனா அப்படி நினைச்சிட்டு குஷ்டரோகி தன்னை நியாயப்படுத்த விரும்பல. அவர் சொல்றாரு, நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டோம்ப்பா, எவ்வளவோ இருக்குதுப்பா, இந்த வஸ்திரத்தை மாட்டிக்கிட்டு எங்கேயும் போறது கிடையாது, எதையும் செய்ய முடியாது. ஆனா நம்ம செய்யறது நியாயம் அல்ல. நம்ம இன்னைக்கு போய் நற்செய்தியை போய் அறிவிக்கணும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு தேசத்தை நான் ஒப்பிட்டு சொல்ல போகிறேன் இந்த வசனத்திற்குள்ள. இன்னைக்கு தேசங்கள் இன்னைக்கு அப்படித்தான் பஞ்ச காலத்துக்குள்ள இருக்குது. என்ன பஞ்சம் தெரியுமா? வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம், சத்தியத்தை கேட்க கூடாத ஒரு பஞ்சம், சத்தியத்தை கலப்படம் இல்லாம தேவன் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார், என்ன பாரத்தோட கொடுத்திருக்கிறார், அதனுடைய தன்மையை குறித்து சொல்லி கொடுக்காத இன்னைக்கு நிறைய பஞ்சம் வந்துருச்சு. காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய சபைகள் வந்துருச்சு, நிறைய ஊழியர்கள் எழும்பிட்டாங்க, அர்ப்பணிப்பு இல்லாத நிறைய ஊழியர்கள் எழும்பியாச்சு. நான் ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சொல்றேன், அர்ப்பணிப்பு இல்லாத ஊழியர்கள், கீழ்ப்படிதல் இல்லாத ஊழியர்கள், சபையை கர்த்தருடைய சபையை நடத்துகிறோம் என்கிற எண்ணம் இல்லாத நிறைய தேவ மனிதர்கள் இன்னைக்கு எழும்பியாச்சு. கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள மெய்ப்பர்கள், கள்ள வார்த்தையை சொல்லுகிற நிறைய பேர், பாரம்பரியமாய் சொல்லி கொடுக்கிறவங்க, சத்தியத்தை மறைச்சி பேசி சொல்லி கொடுக்கிறவங்க, அடிப்படை சத்தியத்தை கூட சபையில சொல்லி கொடுக்க பயம், கண்டிப்பான வார்த்தையை சொல்லி கொடுக்க பயம். எங்க மந்தை சிதறிருமா, ஆத்துமா போயிருமா, அவர்களை தக்க வைப்பதற்காகவே பேசப்படுகிற சத்தியங்கள் கர்த்தருடைய பார்வையில் எப்படி பார்ப்பார்? இன்னைக்கு பஞ்சகாலமா இருக்குது. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அப்படி, இந்த சபை அந்த சபை நம்ம சபைலாம் சொல்ல விரும்பல, மொத்தத்துல சத்தியத்தை சொல்லாத எல்லா சபையுமே அது பஞ்சத்தில் இருக்கிற சபை, வசனம் இல்லாத சபை, கர்த்தருடைய அசைவாடுதல் இல்லாத சபை. விசுவாசிகளுக்கு வேணா சபையா இருக்கலாம், ஊழியக்காரனுக்கு வேணா சபையா இருக்கலாம், கர்த்தருடைய பார்வையில அது சபையா இருக்காது. ஏன்னா சபை கர்த்தருடையது, அது கர்த்தருடைய சரீரம். அப்போ இன்றைக்கு எப்படி அவங்க இது நியாயம் அல்லப்பா, நம்மளே கொண்டு கொண்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறோமே, அப்ப சுற்றிலும் வசனம் கிடைக்காத பஞ்சம், சத்தியம் தெரியல. சில ஜனங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கும் பொழுது, ஆமா பாஸ்டர் இந்த சத்தியத்தை நாங்க அறிஞ்சுக்கிட்டோம், இந்த காரியம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லும் பொழுது ஆவிக்குள்ள சந்தோஷப்படுறேன். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு இந்த சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த சபையிலே வந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு போறோம், வாரோம், சாப்பிடுறோம், போறோம் வீட்டுக்கு, வாரோம், சாப்பிடுறோம், போறோம் வீட்டுக்கு, என்ன கிடைக்குதோ அதை வாங்கி நமக்கு என்ன பண்றோம்? வச்சுக்கொள்றோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நடத்தினார், இப்படியே ரொட்டீனா போனா அந்த குஷ்டரோகிகளுக்கு கண்கள் திறந்துச்சு, அவர்களுக்கு புத்தி தெளிய ஆரம்பிச்சது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் செய்கிறது நியாயம் அல்ல. பிரதர், அந்த குஷ்டரோகிகள் சொல்ல, நம்மளே சாப்பிட்டுட்டு நம்மளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இது நியாயம் அல்ல. எவன் கேட்பான்றான்? இன்னைக்கு நீங்களா வந்தீங்க, நீங்க எல்லாம் உள்ளல இருந்தீங்க,
நாங்க தானே செத்தாலும் பரவாயில்லன்ட்டு உயிரை பணைய வச்சுலாடா நாங்க உள்ள போனோம். அப்ப யாரு கேட்பா? அப்படி நினைக்கல. இது நியாயம் அல்ல என்று சொல்லி அவர்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறவர்களுக்கு அது தோணிதான் வெளியே போகணும். நான் வசனத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போறேன். நான் வசனத்தை கேட்டுட்டு இங்க இருக்கிற நன்மையை பெற்றுக்கொண்டு நான் மட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இது நியாயம் அல்லன்னு தோணணும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன் பாஸ்டர், நாங்க தான் தவறாம வந்துருதோம்ல, வந்துட்டு போறோம்ல, அதைத்தான் சொல்லுதேன். அந்த குஷ்டரோகிகள் அதை தான் செஞ்சாங்க. ஆனா மனசு கேட்கல. இல்ல இதை குறிச்சு நான் 4 பேருக்கு சொல்லணும். அவன் சொல்றான், இந்த நாள் நற்செய்தி, அந்த வசனத்தை மாத்தாதீங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று அவங்க சொன்னாங்க. அல்லேலூயா. எனக்கு நடந்த நன்மை, இந்த பகுதியில் நடந்த நன்மை, நாங்கள் பெற்றுக்கொண்ட உணவு, நாங்கள் போட்டுக்கொண்ட வஸ்திரம், எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை இதை போய் நாங்க எல்லாருக்கும் போய் சொல்லணும். இதை நாங்க பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லணும். நான் அதற்குரிய தகுதி இல்லாதவனாகவே இருந்துட்டு போட்டோம், நான் ஒரு குஷ்டரோகியாவே இருந்துட்டு போட்டோம், வாசலில் நின்று நான் கத்துவேன், அங்க ஒரு நன்மைகள் இருக்குது, இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல நற்செய்தி, அங்க எல்லா ஆகாரம் இருக்குது, செல்வங்கள் இருக்குது, அதை நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஷ்டரோகிகள் அன்னைக்கு தீர்மானம் பண்றாங்க. கையை உயர்த்துற அலையிலே சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சபையில வார்த்தையை வாங்கிட்டு எத்தனை பேருக்கு போய் சொல்றான்? போன வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்களாம்மா? ஆதி அன்பு. எத்தனை பேருக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணீங்க? எத்தனை பேர்கிட்ட பரப்புனீங்க? எத்தனை பேர்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க? நம்ம நோவா பேழைக்குள்ள ஒன்றும் இல்லையே, நானும் என் மனைவி என் பிள்ளைகள் மட்டும்தான். வெளியே போனால் தண்ணியில் வந்து சேர்த்து போவோம். வெளியே எந்த மனுஷனையும் பார்க்க முடியாமல் இருக்கிறோமா? அக்கம் பக்கத்தில் யார் இல்லாமல் இருக்கிறோமா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாருக்கிட்டையாவது பகிர்ந்து கொண்ட பிள்ளைகள் இருப்பீங்கன்னா ஸ்தோத்திரம். பகிர்ந்து கொள்ளவே இல்லை பாஸ்டர். அப்ப நம்ம யாரு? நாம் செய்வது, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நாம் செய்வது நியாயம் அல்ல. நாம் செய்வது நியாயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்கிறோம், தனிப்பட்ட ஜீவியத்தில் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் நமக்கு பேசுகிறார். இதை எப்படி நம்ம சொல்லி கொடுக்கிறோம் ஜனங்களுக்கு? யார்கிட்ட போய் சொல்லி கொடுக்கிறோம்? யார்கிட்ட போய் பகிர்ந்து கொள்ளுகிறோம்? பகிர்ந்து கொள்ளாம நம்ம நல்லா கேட்டு 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 யார் மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. நம்ம வளருகிறோம்னு சொல்லிட்டு வளராமலே இருக்கிறோம். ஒரு கிணற்றுல தண்ணீர் எடுக்காமலே இருந்துச்சுன்னா அது வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஊற்றுல இருந்து தண்ணி எழும்பணும், எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும். ஸோ உனக்குள்ள ஒரு ஊற்று, ஊற்று போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம பாடணும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அந்த பாட்டு தெரிஞ்சவங்க எனக்கு பாடுறீங்களா? அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க பாப்போம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி. இப்போ இந்த குஷ்டரோகிகள் போன இடத்துல ஆசீர்வாதம் வழிஞ்சிச்சா இல்ல கொஞ்சமா இருந்துச்சா? நம்ம சபையிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வசனங்கள் வழிந்து கொண்டு இருக்கிறதா இல்ல அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியலப்பா? பாயிண்ட்டுக்கும் 2வது பாயிண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் என்னத்தையோ பேசுறாரு, ஏதோ போனப்பா வந்தப்பா அப்படின்னு ஒரு நாளை சொல்ல முடியுமா அம்மா? அரை மொட்டையோடி அடுத்த வாரம் வரேன், திருப்ப பாரு அரை மொட்டைன்ன உடனே அவர் என்ன பேசுறாருன்னே தெரியல. எங்க பாஸ்டர் எப்படி வியாக்கியானம் கொடுக்கிறாருன்னே தெரியல. என்ன வார்த்தை? சரி, எங்க பாஸ்டர் தான், எங்க பாஸ்டர் அம்மாவுக்கு என்ன தெரியுமோ தெரியல. இல்லையே, நல்லா தானே கொடுக்குறாங்க. எத்தனை பேர் இடத்துல அதை நீங்கள் போய் பகிர்ந்து கொண்டீர்கள்? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போய் சொன்னீங்க? அதை நம்மளே வச்சுக்கிடுதம்மா, நம்மளே பாதுகாத்து வச்சுக்கிடுதம்மா? இல்லையே, அது அநேகருக்கு போய் சொல்ல வேண்டியது தானே. அந்த குஷ்டரோகி சொல்றாங்க, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். சத்தமோ ராமன் சொல்லுங்கப்பா. இந்த இடத்துல வார்த்தையை கேட்குறீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை கேட்குறீங்கன்னா, அது நமக்கு புரோஜனம், அது அநேகருக்கு புரோஜனம் ஆகணும். சில பரிசுத்தவான்களுடைய புஸ்தகத்தை நான் படிக்கும் பொழுது அதுல எழுதியிருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது இந்த புஸ்தகத்தை கொடுங்க. இதை உங்களோடய வைத்துக் கொள்ளாதீங்க. இந்த புஸ்தகத்தை குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது என்ன பண்ணுங்க, இது நீங்க கொடுங்க. அதை அவங்க படிச்சு பயன் அடையட்டும். அல்லேலூயா. நான் சபையில் அப்படி சில பிள்ளைகளுக்கு நான் புஸ்தகத்தை கொடுக்கறது வழக்கம்.
யார் பயனடைவார்களோ, யார் புரோஜனம் அடைவார்களோ அந்த பிள்ளைகளுக்காக நான் சில புஸ்தகங்களை கொடுப்பேன். நம்ம சபையில வச்சிருக்கிறோம். ஸோ வார்த்தையை பெற்றுக்கொண்டுட்டு நம்ம நமக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுகிறோம். அது புரோஜனமே ஆகாது, அது புரோஜனமே ஆகாது. கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கல, அநேகருக்காக கர்த்தர் கொடுக்கல. நான் ஒரு நாட்கள்ல ஒரு ரெண்டு வருஷம் போன வருஷமா நினைக்கிறேன், ஒரு சபைக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அவங்க ஒரு சபையினுடைய நல்ல ஒரு உறுப்பினர், நல்ல ஒரு தேவ பிள்ளை. அவர் ஒரு ஆசிரியர், அரசாங்க ஆசிரியராக இவர் பணிபுரிகிற ஒரு சகோதரர். அப்ப அவர் உறவுகள் எல்லாமே கூடங்குளத்துல நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்களா. அவர் இருக்கிறது வேற ஒரு ஊரு, அவர் கூடங்குளத்துல நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த கூடங்குளத்துல ஒரு சபையினுடைய போதகரோட அவருக்கு நல்ல ஒரு நட்பு. அப்ப அவர் செய்த காரியம், அந்த சகோதரன் செய்த காரியம் என்ன, அந்த கூடங்குளத்துல இருக்கிற சபையாரோடைய பேசி, போதகரோட பேசி, எங்க உறவுகள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால ஒரு நாட்கள் இங்க கூட்டத்தை வச்சு அவங்களை எல்லாரும் அந்த சபைக்கு நான் கொண்டு வரணும்னு வாஞ்சிக்கிறேன் அப்படின்னா பாஸ்டருக்கு சங்கடமாவா இருக்கும். என்கிட்ட கேட்குறாங்க, எஸ்ரா பிரதர், பாஸ்டர் நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பாஸ்டர், ஒரு நாள் எல்லாரையும் நான் இங்க கூட்டிட்டு ஒரு ஆராதனை நடத்தவே இல்லைன்னா எனக்கு கஷ்டமாவா இருக்கும். ஈன்னு இழிப்பேன். நல்லதுப்பா, கரும்பு தின்ன கூலியா, எல்லாருக்கும் வார்த்தையை சொல்லி கொடுப்போமே. அந்த மாதிரி அவர் ஆயத்தப்படுத்தி தன் உறவுகளை எல்லாம் அழைத்து அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுதுதான் ஒரு போதகர் என்னை பத்தி சொன்னதுனால என்ன அந்த கூடுகைக்கு அழைக்கிறாங்க, நான் அங்க போய் பிரசங்கிக்கும்படியாக. அப்போ நான் அங்க போய் பார்க்குறேன், எல்லா ஜனங்கள் சபை முழுவதும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ எனக்கு இந்த விவரம் தெரியாது. நான் போய் வார்த்தையை கொடுத்தேன். அன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்தது. முடிந்த பிறகு கேட்டேன், இதெல்லாம் உங்க விசுவாசியா? பாஸ்டர் சொன்ன, இது யாரும் எங்க விசுவாசி கிடையாது. அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த சகோதரனை அழைச்சிட்டு இவர் தான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வருஷத்துக்கு 2 முறை என்ன பண்ணுவாங்களாமா, இப்படி ஒரு கூடுகை நடத்துவாங்க. அன்னைக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து, செலவுகள் எல்லாம் செய்து, ஊழியர்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து உபசரித்து இப்படி ஒரு கூடுகையை நடத்துவாங்க. அப்போ அந்த சகோதரத்துல கேட்டேன், எப்படி இதை செய்றீங்க? இல்லை, எனக்குள்ள ஒரு பாரம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் சொந்தக்காரங்க எல்லாரும் இன்னும் பாரம்பரியத்துல தான் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படணும், எனக்குள்ள ஒரு தாகம். அதனால வருடத்திற்கு 2 முறை நான் இப்படி ஒரு கூடுகை நான் ஒழுங்குபடுத்தி எங்க சித்தப்பா, என் சித்தி எல்லாரையும் என்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர் தான் என் சித்தப்பா, இவர் தான் என் சித்தி, இவர் தான் என் அத்தை, இவர் தான் என் மாமா, இது என் அப்பா வீட்டு பிள்ளை, என் அத்தை வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி என்னிடத்துல வைக்கும் பொழுது எனக்கு உண்மையாகவே மெய் சிலுத்துருச்சு. எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதற்காக பணங்களை செலவு பண்ணி அந்த உறவுகளை எல்லாம் அழைச்சி ஃபோன் போட்டு இன்வைட் பண்ணி இந்த கூடுகைக்கு வந்துருங்க, நீங்க இங்க வந்துருங்கன்னு சொல்லி எல்லாரையும் தனித்தனியா பார்த்து, அப்போ நான் கேட்டேன், இதுல யாராவது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றாங்களான்னு கேட்கும்பொழுது, ஆமா, இந்த இந்த இவங்கெல்லாம் இப்போ இந்த சபைக்கு அந்த வார்த்தையினுடைய சுவையை கண்ட பிறகு மறுபடியும் தங்கள் பாரம்பரியத்திற்கு போகாம இவங்க இந்த சபையில இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஒருவருடைய பிரயாசம் எத்தனை உறவுகளை ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்கு ஏதுவா இருந்துச்சு. ஆமென், சத்தமா சொல்லுங்க. அவர் ஒரு நல்ல ஒரு ஆசிரியர், ஆரூலியில கொஞ்ச நாள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்த்தாராமா. அவர் சொல்றார், பாஸ்டர் என்ன ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், எனக்கு ஆண்டவர் நன்மையை கொடுத்திருக்கிறார், நான் மட்டும் இதுல வாழ நான் விரும்பல, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பையும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மையும் நான் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நான் இந்த பிரயாசங்களை படுகிறேன். அவருடைய வீட்டுல ஒரு நாள் ஒரு வேலை நடந்தது, பிளம்பிங் வேலை. அந்த பிளம்பிங் வேலைக்கு ஒரு சகோதரர் வேலை பார்த்துருக்கிறார். அப்போ அந்த பிளம்பிங் வேலை செய்யும் பொழுது ஏசப்பா அன்பை பத்தி சொல்லியிருக்கிறார். ஏசப்பா அன்பை பத்தி சொல்லி அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன, ஆமா, என் பிள்ளைக்கு ஒரு பலவீனம் இருக்குது, ஏசப்பா சுகம் தருவாரா? கண்டிப்பா சுகம் தருவார். அடுத்த வாரம் நீ சர்ச்சுக்கு ரெடியா இரு, நான் காரை கொண்டு உன் வீட்டில் நிற்கிறேன், நீ உன் பிள்ளைங்க மனைவியுமா சேர்ந்து என்ன பண்ணு, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் நல்ல ஒரு சொகுசு காருங்க. அந்த கார்ல நேரா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போயிட்டாராம். நடந்த காரியங்களை சொல்லி கொடுக்குறேன். எப்படிலாம் நல்ல பிள்ளைலாம் இருக்கிறாங்க வெளியில பாருங்களேன். காரை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு அவர் கிளம்பல, அன்னைக்கு கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் பார்த்துருக்கிறார், ஐயோ என்ன இவர் காரை கொண்டு நின்றுட்டாரு, கிளம்புன்னு. அதுக்கப்புறம் கிளம்பி எடுத்து ஓடி அன்னைக்கு ஆராதனையில் கலந்துருக்கிறாங்க. அந்த குடும்பம் முதலாக அன்னைக்கு தான் சபைக்குள்ள வராங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று விளங்கலை, ஆனால் பெரிய ஒரு சமாதானம், ஒரு பெரிய மன நிறைவு முடிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த வாரம் இவர் காரில் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்களா,
ஆனால் நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் பைக்கிலேயே சர்ச்சுக்கு வந்துருந்தோம், நீங்கள் போங்கன்னு சொல்லி சரியாக என்ன பண்ணிட்டாங்களா, சர்ச்சுக்கு வந்துட்டாங்களாம். அன்றையிலிருந்து அந்த குடும்ப சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தருக்காக கைத்தட்டி, என் வாழ்க்கை இப்படி மாறணும்ப்பா, நான் இப்படி பலன் அடையணும், உணர்வு அடையணும். அல்லேலூயா.